இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பர்களே, அமெரிக்க அதிபர் அவர்கள் ஒரு AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இயேசுநாதரின் படம் ஒன்றை வெளியிட்டு மிகப்பெரிய உலகத்தின் சர்ச்சையை உருவாகி இருக்கின்றது. இப்பொழுது இத்தாலிய பிரதமர் அவர்கள் கூட இதற்கான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தான் இதன் மூலம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கின்றார் அமெரிக்க அதிபர். ஆனால் அந்த AI காணொலியை நீக்கிவிட்டாலும் அவர் உலக பரப்பில் அதற்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கின்றார். ஈரான் போர் தொடர்பாக போப்பாண்டருடான சர்ச்சையில் இயேசுவின் செயற்கை முன்னறிவு படத்தை ஒரு மருத்துவர் என்று டாக்டர் என்று நினைத்து ட்ரம்ப் அதை கூறினாராம். பாருங்க எந்த வாயண்டது. ஆனால் அதனை நீக்கிய பிறகும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் எனவும் அவர் அடம்பிடிக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் இயேசுவாக தன்னை காட்டும் ஒரு படத்தை உண்மையில் ஒரு மருத்துவர் என்று நினைத்ததாக கூறியுள்ளார். ஆனால் போப்பாண்டருடான சர்ச்சையில் அதனை பதிவிட்ட பின்னரும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அவர் அடம்பிடிக்கின்றார், மறுக்கின்றார். ஓவல் அலுவலகத்திற்கு வெளியே பேசிய ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட அந்த படத்தை பகிர்ந்த பிறகு மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். அப்படமானது பின்னர் நீக்கப்பட்டு விட்டது. தனது செயல்களை விளக்க முயன்ற ட்ரம்ப், நான் அதை பதிவிட்டேன், ஒரு மருத்துவராக அது நான் தான் என்று நினைத்தேன், ஒரு செஞ்சிலுவை சங்க பணியாளராக அது செஞ்சிலுவை சங்கம் சம்பந்தப்பட்டது என்றார். பாகிஸ்தானில் நடந்த முக்கிய அமைதி பேச்சுவார்த்தைகளில் தோல்வியடைந்த நிலையில் ஈரான் போரை அமெரிக்க போப்பாண்டவர் கண்டித்ததை தொடர்ந்து ட்ரம்ப் முன்னதாக லியோவை குற்ற விஷயத்தில் பலவீனமானவர், போப்பாண்டவர் லியோ அவர்களை குற்ற விஷயத்தில் பலவீனமானவர் என்றும் வெளியுறவு கொள்கைக்கு மோசமானவர் என்றும் கடுமையாக சாடியிருந்தார். இந்த வார இறுதியில் புனித பீட்டர் பேராலயத்தில் தனது மாலை நேர பிரார்த்தனைகளில் லியோ அவர்கள் இந்த மோதலில் உள்ள தன்னை தானே வழிபடுதல் மற்றும் சர்வ வல்லமை படைத்தவர் என்ற மாயை ஆகியவற்றை கண்டித்தார். அவர் ட்ரம்பின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் இது வெள்ளை மாளிகையின் மீதான ஒரு மறைமுக தாக்குதலாகவே அவை பார்க்கப்பட்டது. ட்ரூத் சோசியல் தளத்தில் ஆவேசமான கண்டனத்தில் ட்ரம்ப் இவ்வாறு எழுதினார்: போப் லியோ குற்ற விஷயத்தில் பலவீனமானவர் மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு மோசமானவர். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது சரி என்று நினைக்கும் ஒரு போப் எனக்கு வேண்டாம். அமெரிக்காவிற்குள் பெருமளவு போதைப் பொருட்களை அனுப்பி கொண்டிருந்த அதைவிட மோசமான கொலைகாரர்கள், போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றும் கொலையாளிகள் உட்பட தங்கள் சிறைகளில் இருந்தவர்களை நமது நாட்டிற்குள் அனுப்பி கொண்டிருந்த வெனிசுலாவை அமெரிக்கா தாக்கியது ஒரு பயங்கரமான செயல் என்று நினைக்கும் ஒரு போப் எனக்கு வேண்டாம் என்றும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் நான் எதற்காக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அதை சரியாக செய்து கொண்டிருப்பதால் அமெரிக்க ஜனாதிபதி விமர்சிக்கும் ஒரு போப் எனக்கு வேண்டாம் என்றார். ட்ரம்பின் கடும் கண்டனத்திற்கு பதிலளித்த போப்பாண்டவர் லியோ அவர்கள் அமைதிக்கான வத்திகானின் வேண்டுகோள் நற்செய்தியை அடிப்படையாக கொண்டது என்றும் அது ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீதான நேரடி விமர்சனம் அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி இங்கு செய்ய முயன்ற செயலுடன் எனது செய்தியை ஒப்பிடுவது நற்செய்தியின் செய்தியை புரிந்து கொள்வதற்கு சமம் என்று நான் நினைக்கிறேன் என்றும் போப்பின் விமானத்தில் கூறினார். அதை கேட்பதற்கு வருந்துகிறேன், ஆனால் இன்றைய உலகில் திருச்சபையின் பணி என்று நான் நம்புவதை தொடர்வேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
இதற்கிடையில் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியின் கவனத்தை ஈர்த்தது. அவர் போப் மீதான ட்ரம்பின் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கண்டித்திருக்கின்றார். அதிபருக்கு ஒரு அரிதான கண்டனத்தில் மெலோனி கூறினார், போப் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர், மேலும் அவர் அமைதிக்கு அழைப்பு விடுப்பதும் அனைத்து வகையான போர்களையும் கண்டிப்பதும் சரியானது மற்றும் இயல்பானது என்றும் மெலோனியா தெரிவித்திருக்கின்றார். போப் ஆபரேஷன் எபிக் ஃபியூவை மீண்டும் மீண்டும் கண்டித்துள்ளார். மேலும் வெள்ளிக்கிழமை அன்று தனது எக்ஸ் தளத்தில் இது போன்ற ஒரு செய்தியை பகிர்ந்து, கடவுள் எந்த ஒரு மோதலையும் ஆசீர்வதிப்பதில்லை என்றும் அழகாக தெளிவாக பதிவிட்டிருக்கின்றார். அமைதியின் இளவரசரான கிறிஸ்துவின் சீடர் எவரும் ஒரு காலத்தில் வாளை ஏந்தி இன்று குண்டுகளை வீசுவர்களின் பக்கம் ஒருபோதும் இருக்க மாட்டார். இராணுவ நடவடிக்கை சுதந்திரத்திற்கோ அல்லது அமைதி காலங்களுக்கோ இடம் அளிக்காது. அது மக்களிடையே பொறுமையுடன் சகவாழ்வையும் உரையாடலையும் ஊக்குவிப்பதன் மூலம் மட்டுமே வரும் என்றும் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். போர் தொடுப்பவர்களின் பிரார்த்தனைகளை கடவுள் கேட்பதில்லை, மாறாக அவற்றை நிராகரிக்கிறார் என்று போப் ஆண்டவர் முன்னதாக கூறியிருந்தார். மேலும் இதில் சம்பந்தப்பட்ட உலக தலைவர்களின் கைகள் இரத்தத்தால் நிரம்பியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். தனது மிகவும் நேரடியான தாக்குதலில் ஒன்றில் குறிப்பாக போப் தொடர்பாக கடவுளின் பெயரை வீணாக பயன்படுத்த வேண்டாம் என்று போப் கேட்டுக்கொண்டார். வாழ்வின் கடவுளான கடவுளின் புனித பெயர் கூட மரணத்தை பற்றிய உரையாடல்களில் இழுத்து வரப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை நேற்று முன்தினம் மற்றும் வெள்ளை மாளிகையில் நேற்றா திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஈரானில் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை கடவுள் ஆதரிக்கிறாரா என்று ட்ரம்பிடம் கேட்கப்பட்டதை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. அதற்கு ஜனாதிபதி பதிலளித்தார், ஆம், நான் ஆதரிக்கிறேன், ஏனென்றால் கடவுள் நல்லவர், மேலும் மக்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளப்படுவதை காண கடவுள் விரும்புகிறார். நடப்பதை கடவுள் விரும்புவதில்லை, நடப்பதை நானும் விரும்புவதில்லை. நான் அதை ரசிப்பதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள், நான் அதை ரசிக்கவில்லை. பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் 7 வார போர் முழுவதும் கடவுளை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு அதை இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நடத்தப்படும் ஒரு புனித போர் என்றும் அவர் விவரித்தார். தனது செயல்களை விளக்க முயன்ற ட்ரம்ப், நான் அதை பதிவிட்டேன், ஒரு மருத்துவராக அது நான் தான் என்று நினைத்தேன், ஒரு செஞ்சிலுவை சங்க பணியாளராக அது செஞ்சிலுவை சங்கம் சம்பந்தப்பட்டது என்றார். பாகிஸ்தானில் நடந்த முக்கிய அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் ஈரான் போரை அமெரிக்க போப் ஆண்டவர் கண்டித்ததை தொடர்ந்து ட்ரம்ப் முன்னதாக லியோவை குற்ற விஷயத்தில் பலவீனமானவர் என்றும் வெளியுறவு கொள்கைக்கு மோசமானவர் என்றும் கடுமையாக சாடியிருந்தார். இந்த வார கதையில் புனித பீட்டர் பேராலயத்தில் தனது மாலை நேர பிரார்த்தனை லியோ மோதலில் உள்ள தன்னை தானே வழிபடுதல் மற்றும் சர்வ வல்லமையை படைத்தவர் என்ற மாயை ஆகியவற்றை கண்டித்திருந்தார். அது ட்ரம்பின் பெயரை குறிப்பிடவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கு ட்ரம்ப் மிகப்பெரிய கண்டனத்திலையும் பலவீனமாறு என்றும் தன்னுடைய சோசியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது சரி என்று நினைக்கும் ஒரு போப் எனக்கு வேண்டாம். அமெரிக்காவிற்குள் பெருமளவு போதைப் பொருட்களை கொண்டு வரும் மோசடிக்காரர்கள், கள்ளர்கள், கொலைகாரர்கள் எனக்கு வேண்டாம் என்றும் போப்பாண்டவர் குறித்து ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு நான் இதற்கும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அதை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார். அதிபருக்கு ஒரு அரிதான கண்டனத்தில் மெலோனி இப்படி கூறியிருக்கின்றார். அதாவது இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி அவர்கள் இந்த கண்டனத்தை கண்டித்திருக்கின்றார். அமைதியின் இளவரசான கிறிஸ்துவின் சீடர் எவரும் சண்டைக்கு போவதில்லை, வாழேந்துவதில்லை, குண்டு வீசுவதில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. போர் தடுப்புகளும் பிரார்த்தனையை கடவுள் கேட்பதில்லை என்றும் சொல்லப்படாக இது அதாவது போப்பாண்டவருக்கும் அமெரிக்க அதிபருக்குமான ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றும் சொல்லிவிட்டார். ஆக இது அதற்காக போப்பாண்டவரும் விடவில்லை, அவரும் ஒரு மறுப்பு தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார். ஆக இதுவும் ஒரு உலக பந்தயத்தில் ஒரு கேம்பிளின் மாதிரி போய் கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம், போப்பாண்டவரும் விட்டுக் கொடுப்பதில்லை, போப்பாண்டவரும் நான் எந்த மன்னிப்பும் கேட்க மாட்டேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இந்த செய்தி தொடரும் என்பதை மற்றொரு காணொளியில் சந்திப்பு. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.